பெருமாள் கிடக்கிறாரே அந்த கோவில்ல பாத்திருக்கீங்களா வலது கையை நீட்டி படுத்திருக்கிறார். அவர் போய் மன்னன் கிட்ட சொல்றார், அன்னைக்கெல்லாம் கடவுள் பேசுவான், இன்னைக்கும் பேசுவார். ஆனா நம்ம வயல நம்ப மாட்டான். நம்புவேன். ஐயாவுக்கு திருக்கல்யாணம் பலகாரம் எல்லாம் வச்சிருக்கோம், கொழுக்கட்டை பலகாரம் எல்லாம் வச்சு எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாரும் ஐயா அரகரா 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 ஐயா பாடிட்டே இருக்கான். திடீர்னு ஐயா வந்துட்டாரு. பெரம்பு காவி வெட்டியோட சேரை எல்லாம் போட்டு ஜம்முன்னு வந்தார். வந்து இருக்கிறார். இன்னும் உடனே ஒரு சொன்னா, தள்ளி போய் அங்க போய் உட்கார். ஏன்னா வடவட உள்ள வந்திருக்கேன், நான் தான் வைகுண்ட சாமி வந்திருக்கேன். இந்த விளையாட்டுல வேற இவ்வளவு நாள் வராத சாமி இப்போ வந்துட்டாரா, அங்க போய் உட்காரு, அதுல போய் உட்காருங்க. ஏமா நீங்க படிங்கம்மா. ஆமா நான் வரேன், நான் போற்றி எப்ப நான் தானே வந்திருக்கேன், என்னதானே கூப்பிட்டீங்கடா, இதெல்லாம் எனக்கு தானே பாரு, கட்டி வாங்கிருப்பாரு. ஒழுங்கு அங்க போய் உட்காரு. யார சாமியா? அவர் தான். நான் எப்படி இருந்தா உங்களை நம்ப வைக்கிறதுனால அந்த பணிவிடைக்காரன் நேரம் கட்டிட்டு உள்ள போனான். சாமி நீ வைகுண்ட சாமி தான் இருக்கு, என்ன ஆதாரம் இருக்கு சொல்லு, இந்த உலகத்துல நம்புவானா? ஆமா எப்படி இருக்கு அப்படியா, என்ன நம்ப வைக்கணுமா அப்படின்னு அப்படி பார்த்தாரு. அங்கிட்டு நாம கூப்பிடுற புத்தளையில நாம கூப்பிட இருந்துச்சு. அதை இடாங்க, அவன் எடுத்தான், இவரு தொட்டாரு. அது டக்குன்னு தங்கமா பித்தளை கோப்ப தங்கமா மாறிட்டு. அப்படியா அங்க பதச்சொம்பு எடுத்தான், அது சொம்பு, அதையும் தொட்டாரு, தங்கமா மாறிட்டு. இப்போது நம்புறியாதான் ஒரு பயிலையும் காணல, கூட்டத்தில் இருக்க பொம்பளை காணல, ஆம்பளை காணல, ஒருத்தரையும் காணல, எல்லாம் அப்படியே இருக்கு. நான் தான் கடவுள்னு சொன்னேன், உன்னை நம்ப வைக்கிறதுக்கு தொட்டேன், ஆனா ஒருத்தரையும் காணலையடா. எங்க அவன் எங்க போறான்னு எட்டி பார்த்தா அவன் வீட்டுக்குள்ள இருந்து அண்டா குண்டா எல்லாம் தூக்கி வாடி எல்லாம் தங்க மாட்டான். எதுக்கு? சாமி தொட்டா தங்கமும் அறிந்தியா? அந்தால பள்ளி வரைக்குள்ள போனவர் தான், வரவே இல்லையா. ஆசையது உங்களுக்கு உங்களுக்கு நாம முறையை விட்டா அந்த தெய்வம் பேசும், இப்பவும் பேசும். ஆமா ஐயா சொன்னாரே, புத்தியினால் கிட்டவரே பிழைக்க மதி தேடுங்க. 6 அறிவு தந்திருக்கிறதா, அவன் எல்லாத்தையும் நான் தருவேன் நினைச்சுக்கிட்டு சும்மா கிடக்காத. எல்லாம் கடவுள் தருவார், கடவுள் தருவார், கடவுள் தருவா. கட்டளை கிடந்தா கட்டளை கிடைச்சு கடவுள் தருவா. அதான் சொன்ன, புத்தியினால் கெட்டவரை பிழைக்க மதி தேடுங்க. வைகுண்ட சாமி ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் தத்துவத்தை தந்திருக்காரு. உழைக்கிறவனுக்கு தாண்டா இல்லை, சும்மா இருந்து சாமி தருவார், சாமி ஒரு சாமி தர மாட்டான், அவ்வளவுதான். ஒண்ணும் வராது. அப்புறம் சக்கரவேதி இருந்தா இருப்போலி குறுக்கோலின்னு வழி வந்துட்டு தான் இருக்கு. அப்ப ஐயா நம்புறவன் உழைக்கணும். ஐயா சொல்லுவார், யாராவது புத்தி சொல்லுவான், பைக்ல முதல் போனா புது பைக் 2.5 லட்சம் கஷ்டப்பட்டு வாங்கி தந்திருக்கேன், நீ ஒரே மோம்படா பார்த்து போடா. போறேன் 100ல 108ல வருவோம், அவ்வளவுதான். முடிஞ்ச காலம் முடிஞ்ச போச்சு. அப்ப நமக்குன்னு ஒரு அளவு இருக்குல்ல, அதனாலதான் கடவுள் யார் மூலமாவது புத்தி சொல்லுவான், அதை கேட்கணும் இல்ல. நாராயணன் சொன்னா கேட்கணும் இல்ல. அவன் சாதாரண சாமியா, சங்கு சக்கரம் தாங்கி வந்த இறைவன்.